மெய்காட்டிட்டருளல் படலம் 30. அனந்தபூஷண பாண்டியனுக்கு பிறகு குணபூஷண பாண்டியன் ஆட்சி பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்திட்டு வராரு. அந்த சமயத்தில் சேதிராயன் அப்படிங்கிற குறுநில மன்னன் பெரிய பெரிய நாடுகளோட போரிட்டு தனது நாட்டை விரிவுபடுத்திட்டே வராரு. அதே போல் மதுராபுரியையும் போரிட்டு வென்று தனது ராஜ்யத்தோடு சேர்த்துக்கணும்னு நினச்சி ஒற்றர்கள் மூலமாக செய்தி சொல்லி அனுப்புகிறாரு போருக்கு வரதாக. இந்த செய்தி கேட்ட உடனே சுந்தர சாமந்தன் அப்படிங்கிற சேனாதிபதியை அழைச்சு இந்த விஷயத்தை சொல்லி கஜானாவில் இருக்கிற பொன்னையும் பொருளையும் தேவையான அளவு எடுத்துகிட்டு போய் படைகளை விரிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். கஜானாவில் போய் பார்த்த உடனே அவருக்கு அப்படியே மனசு மாறி போகுது. அட கடவுளை, சண்டை போடுறதுக்காகவும் ரத்த காடாக ஆக்கி இந்த நாடை நாசப்படுத்துறதுக்காகவும் படைகளை திரட்டணுமா என்ன? அதுக்காகவா அந்த பொன்னையும் பொருளையும் செலவழிக்கிறது? அதுக்கு பதிலாக ஆண்டவனின் அடியார்களுக்கும் இறைவனின் கோவிலை திருப்பணி செய்கிறதுக்காகவும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யவும் பயன்படுத்தலாமே. அப்போ தானே ஆன்மீகம் வளரும், அப்போ தானே நாடு செழிப்பாக இருக்கும், அமைதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதன்படியே கோவிலை விரிவுபடுத்துறதுக்கும் சீரமைக்கிறதுக்கும் அன்னதானத்துக்கும் பயன்படுத்துகிறாரு. ஒரு நாள் சேனாதிபதிகிட்ட அரசர் கேட்குறாரு, என்ன படைகள்லாம் தயாராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, அரசே எல்லா நாட்டுக்கும் ஓலை அனுப்பியிருக்கேன் வந்துடுவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாரு. நாட்கள் கடந்துகிட்டே போகுது. மறுபடியும் அரசர் வந்து கேட்குறாரு சேனாதிபதிகிட்ட, என்ன படைகள்லாம் எங்கே இருக்குது, எப்போ வரும்னு கேட்குறாரு. அரசே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. இனி என்ன செய்வே தெரியாது, நாளைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி எல்லா படைகளும் என் முன்னாடி அணிவகுத்து நிற்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டார். அப்படியே பயந்து போய் பதறி போய் சொக்கநாதர்கிட்ட போய் வேண்டிக்கிறாரு சாமந்தன். நாளைக்கு அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே படைகள்லாம் வரலைன்னா என் தலையே போயிடும் போலையே, சொக்கநாதா நீ தான் எனக்கு உதவணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. உடனே மறுநாளும் வந்தாச்சு. அப்போ அரசர் வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு பெரிய சத்தத்தோட புழுதி கிளம்ப பெரிய பெரிய படைகள்லாம் வருது. யானை, குதிரை, தேர்ப்படை, காலால் படை அப்படின்னு வங்க தேசம், அங்க தேசம், கலிங்க நாடு, சிங்கள நாடு, கடார நாடு, மாலவ தேசம், மகர நாடு, மராட்டிய தேசம், காஞ்சி நாட்டிலிருந்து வந்த உடனே படைகளை பார்த்த உடனே அரசர் பலே சம்பந்தா பலே, எதிரிகள் ஒழிந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது ஒரு ஒற்றன் வந்து நம் மீது போர் தொடுக்க நினைத்த சேதிராயன் வேட்டைக்கு போகும்போது புலி அடித்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே அதை கேட்ட உடனே அரசருக்கு சந்தோஷம் ரெட்டிப்பாகுது. அப்போ படையின் நடுநாயகனாக இருக்கக்கூடிய அந்த இளைஞனை பாராட்டி பரிசு பொருளெல்லாம் கொடுத்து, சாமந்தனுக்கும் பரிசு பொருளெல்லாம் கொடுத்து இந்த படைகளை கொண்டு போய் பாசறையில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லி முடித்த உடனே இந்த படைகள்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. மறைஞ்ச உடனே ஆச்சரியப்பட்ட அரசர் என்ன செய்தி அப்படின்னு கேட்குறாரு. உடனே சேனாதிபதி சொல்கிறாரு, அரசே நான் அந்த கஜானாவில் இருக்கிற பொன்னையும் பொருளையும் படைகளை திரட்டுறதுக்காகவும் பலப்படுத்துறதுக்காகவும் நான் பயன்படுத்தவே இல்லை. அடியார்களுக்கும் கோவில் திருப்பணிக்காகவும் தான் செலவு செஞ்சேன், ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தினேன் அப்படின்னு உண்மையை சொல்கிறாரு. அதனால தான் எனக்காக அந்த சொக்கநாத பெருமானை படைகளை திரட்டி கொண்டு படை தலைவராகவும் வந்து நமக்காக அருள் புரிந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே அரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாரையும் வாழ்த்துறாங்க.